விடுனா அம்மா விடுறா. பின்ன சும்மா சொன்னாவோ சுகமா அழகாட்டு ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு நேரத்துக்கு நேரம் சாப்பாடு காஃபி ஜூஸ் வேற எல்லாத்தையும் நல்லா அடிச்சு நொறுக்கிக்கிட்டு நல்ல அளவோல படுத்து கிடந்தா எங்க கிடைக்கும் இந்த சுகம்? பொண்டாட்டி என்ன சந்தோஷமா இருக்க ஐயா. என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அப்படிங்க பார்த்தாலே தெரியுது. அம்மா பார்த்தாலே தெரியுதே. அப்படி முகமெல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு பிரகாசமால இருக்கு. அப்படி ஒளிவட்டம் பின்னால தெரியுது. இலுக்குட்டி நீ சிரிச்சா அப்படி ஹீரோயின் மாதிரி இருக்க. போறது எதுக்கு இந்த வில்லத்தனமான வேலையெல்லாம்? ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியுமா? அதான் ஒருத்தி ஹீரோயினா மாறிட்டல்ல, அப்ப நான் வில்லியா தானே ஆகணும். அதான் நான் அழகா இருந்தா கூட என்ன வில்லியா மாத்திட்டாங்க. என்ன செய்ய என் கேரக்டர் அப்படி. கோல் சிரிச்சிட்டே இருந்த மாதிரி இரு. அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இருக்கட்டும். என்னாச்சு வந்த உடனே ஒரே ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. என்ன கதை ஆகணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்புங்க? இலுக்குட்டி உனக்கே தெரியும் நான் ஜமீன் பரம்பரையே சேர்ந்தவன்னு. சரி சரி கோவப்படாத. பாரு நானா சொல்லல, நீதான் சொல்லி வச்சிருக்க. அதுக்கப்புறம் அதை நீதான் காப்பாத்தணும். அதுக்கு ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவே சும்மா தகரட்ட மாதிரி ஒரு டப்பா போன் வச்சிட்டு இருந்தா நல்லவா இருக்கு. என்ன சொல்ல வாரேரு? என்ன சொல்ல வாரேன்னா, நான் வர காலையில அந்த நாட்டுல இருப்பேன், மத்தியானம் இந்த நாட்டுல சோத்த தும்பே, நைட்டு அந்த நாட்டுல கஞ்ச குடிப்பேன்னு வர நீ சொல்லி வச்சிருக்க. ஏகப்பட்ட பில்டப்ப கொடுத்து வச்சிருக்க. உமர ஒரு நாய் கூட மதிக்க மாட்டேங்குது. அதனாலதான் இப்படி சொல்லி வச்சிருக்கேன் எங்க வீட்டுல. அப்பதானே எல்லாரும் மதிப்பாவோ. டெஃபினெட்லி அதனாலதான் கொஞ்சம் மதிப்பு கிடைக்கும். இப்போ டப்பா போனு திடுப்புடு வேலை செய்ய மாட்டேங்குது. இது வேலை செய்ய மாட்டேங்க. இலுக்குட்டி நீ நம்புதியா நம்பலையோ, ஜென்ஸ் நம்பருக்கா நான் போன் அடிக்கேன், அது போக்கல லேடிஸ் நம்பருக்கா போன் போயிட்டே இருக்கு. இது என்ன புது கதையா இருக்கு? இது எப்படி நடக்கும்? இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டது இல்லையே. யாரும் இப்படி சொன்னதே இல்ல. ஆனா எனக்கு நடக்க இப்படிதான் நடக்கு. டெய்லி இப்படிதான் நடக்கு. நானும் போன் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் போன் போடுது, பார்த்தா அது யாரும் லேடிஸ்க்கெல்லாமா போகுது. என்னடா செய்யன்னு நானும் மண்டை கிளம்பி போயிருக்கேன் இன்னைக்கு முழுக்க. அதனால எனக்கு ஒரு போன் வேணும் புதுசாட்டு. என்ன புது போன் வேணுமா? துட்டி அவன்ட்ட இருக்கு. காஞ்சி விசேக்க நான் லொட்டா அடிச்சிட்டு இருக்கேன். நானே கையில துட்டு இல்லாம தான் இந்த வீட்ல கிடந்து அவகிட்ட கிடந்து சீரழிச்சிட்டு கிடக்கேன். அவருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலையா? எனக்கு தெரியுது. என் போனுக்கு தெரிய மாட்டேங்க. இந்த நேரம் வந்து ரிப்பேர் ஆகி கிடக்க. நான் நினைச்சுவேன் போன் இல்லைன்னா எவன் மதிப்பான்? யாருமே போன் பண்ணலனா கூட நானே சும்மா போனை காதுல வச்சுட்டு ஹலோ ஹலோ சுகமாண்டலி ஏதோ பாட்டு படிச்சுட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே பந்தா பண்ணிட்டு நான் தெரிவேன். அந்த போனும் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் சொல்லு? இந்த போனை கொண்டாரு போய் நான் செக் பண்ணி பார்க்கேன். நீ வேணா பாட்டு பாரு. என் ஃப்ரெண்டு மாடசாமிக்கு போடு, யாருக்கு போகுதுன்னு பாப்போம். மாடசாமி பாடுவோம். ஸ்பீக்கர்ல போடு, அப்பதான் நானும் கேப்பி நீ நல்லா கேட்கலாம். மண்டகசாயா ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். ஹலோ ஹலோ, நான் மன்னார்புரம் மதுமிதா பேசுறேன். யாருங்க போன்ல? யோ யார் அந்த மன்னார்புரம் மதுமிதா? மார்னில் குட்டி அப்படி பார்க்காத, நெசத்து சொல்லிவிட்டு ஆம்பளைக்கு போன் மாட்டேன் பொம்பளைக்கு போகுதுன்னு. நீனே உன் கையால வானசாமி என் ஃப்ரெண்டுக்கு போன் மாட்டேன். இங்க பாரு மதுமிதான்னு யாரோ ஒரு பொண்ணுக்கு போயிருக்கு. எனக்கு யாருன்னே தெரியாது. அது எப்படியே போவோம்? எப்படி போவங்க? போகுதே, அது தன்னால போகுது. டவுட் இருந்துச்சு இன்னொரு நம்பருக்கு போன் போடு. என் ஃப்ரெண்டு சடையாண்டிக்கு போடு. சடையாண்டி என்ன கிடக்கு போடுவோம். ஹலோ மாமோய், சன்னியாசிபுரம் சரசு பேசுறேன். சொல்லுங்க மாமோய். யோ தகரட்டப்பா வாயா, யாரு அந்த சன்னியாசிபுரம் சரசு? மார்னில் குட்டி அப்படி பார்க்காத, நெசத்து சொல்லிவிட்டு ஆம்பளைக்கு போன் மாட்டேன் பொம்பளைக்கு போகுதுன்னு. நீனே உன் கையால வானசாமி என் ஃப்ரெண்டுக்கு போன் மாட்டேன். இங்க பாரு மதுமிதான்னு யாரோ ஒரு பொண்ணுக்கு போயிருக்கு. எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. நான் தான் சொன்னோம்ல சடையாண்டிக்கு தானே போன் மாட்டேன். நீ ஆமையா சடையாண்டிக்கு தான் போன் மாட்டேன். ஆனா சரசு பேசுதா? நீலக்குட்டி இந்த கலையபுரத்திலயும் இந்த சரசுங்க பொண்ணுக்கு என்ன அழகான செமையான வாய்ஸ். அதுவும் இல்லாம மாமா மாமான்னு வாய்க்கு வாய் கூப்பிடுறத பத்தியா என்ன அளவோல இருக்கு பாத்தியா? அது இருக்கட்டும். இப்ப இந்த போனை மாத்திட்டு வேற என்ன போன் வேணுங்க? என் ஜமீன் பரம்பரை ரேஞ்சுக்கு ஆப்பிள் ஐபோன் தான் கரெக்டா இருக்கும். அதையே ஆர்டர் போட்டுரு. பின்னால வாங்க. எதுக்கு? என்னங்க தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் ஆப்பிள் ஐபோன் ஆர்டர் போடுறதுக்கு தான். வாவ் சூப்பர். உங்க பேருக்கு தான் ஆர்டர் போட போறேன். அதனால எல்லா விவரத்தையும் விலாவரியா சொல்லணும்ல. வாங்க உள்ள. நீ முன்னால போனா பின்னால வரேன். வாரம் பொண்டாட்டி கூப்பிடுதா, போயிட்டு வரேன். சீக்கிரமா ஆர்டர் போட்டு வாடியாரேன். காப்பாத்து, யாரு இருக்கா என்ன காப்பாத்துறதுக்கு? இவ வேற வெனக்கின்னு வந்து நிக்கால. அடிச்சது கேட்டு போல. எப்படி சவுண்ட் கேட்கதான் செய்யும். டமால் டிமில்னு கேட்காமல இருக்கும். கதவு புட்டினாலும் சத்தம் கேட்கதான் செய்யுது. என்ன ஏதோ அண்ணன் உள்ள கிடந்து காப்பாத்துங்க சவுண்ட் கொடுத்த மாதிரி இருந்து. அது வேற ஒண்ணு இல்ல. அடுத்த மாசம் அஜித் கூட படம் நடிக்க போறாராம். அதுக்கு தான் இப்பவே ரிஹர்சல் பார்த்துட்டு கிடக்காரு. அஜித் கூட மட்டும் இல்ல, எப்பா ஒவ்வொரு ஹீரோவும் டெய்லி போன் போட்டுட்டு இருக்காங்க. இவர் அமெரிக்காக்கு போனா அங்கேயும் விட மாட்டாங்களா, ஆப்பிரிக்காக்கு போனா அங்கேயும் பின்னால வராங்களா. என்ன செய்ய யாது செய்ய மண்டை குழம்பிட்டு இருக்காரு. எந்த நடிகர் கூட நடிக்கன்னு தெரியாமலே உருண்டுட்டு பரட்டிட்டு வராரு. அப்பா காப்பாத்துங்க சொன்னதெல்லாம்
ரிஹர்சல் பார்த்தாதானே அங்க போய் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு தான் சண்டை காட்சிகள் எல்லாம் நடிச்சு பாக்காரு. இப்ப எதுக்கு வெளியே வந்தீர்? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்க மாதிரி காட்டி கொடுக்க வந்துச்சேரா. வலி பொறுக்க முடியலடி, அதான் வெளியில வந்து மருந்து ஏதாவது போட்டு விடு. அது வந்து நீங்க விளக்க மாத்தால விளக்கண்டா நீ எனக்கு புரிஞ்சு போச்சு. அது ரத்தம் இல்ல தக்காளி சட்னி சொல்ல வரியே. ஆமா ஆமா ரத்தம் இல்ல தக்காளி சட்னி தான். அந்த மனுஷே நடிக்கும்போது கூட தத்ரூபமா இருக்கணும் பாத்தியா, அதனால தான் தக்காளி சட்னி எடுத்து முகத்துல எல்லாம் ராவிட்டு நிக்காரு. அம்மா குத்துல கண்ணு பிதுங்கி ரத்தம் வெளியே சாடுது. தக்காளி சட்னிங்க. ஐயோ எப்படியோ நம்பிட்டாயா. அதான் தக்காளி சட்னி சொல்லியாச்சுல, பிறகு இதுக்கு ஊத்து பாத்துட்டு இருக்க. ஏதாவது வேலை சொல்லி கிடந்தா போய் பாரு போ. நான் தக்காளி சட்னியே வைக்கல வீட்ல, சாம்பார் தான் வச்சேன். எங்க இருந்து தக்காளி சட்னி வந்துச்சு? கேக்குறவன் கேன பையனா? கேப்பையில கூட நெய் வெடிதான் சொல்லுவாங்களாம். அந்த கதையில இருக்க உங்க கதை. நான் தான் அடிச்சேன். இப்போ என்ன இருக்கு? நீ அடிக்கிறதுல ஒரு ட்ரிக் இருக்கு. என்னது ட்ரிக்கா? ஆமா, நீ அடிக்கிற சத்தமும் கேட்க கூடாது, அழுற சத்தமும் கேட்க கூடாது, காயமும் வெளியே தெரியவே கூடாது. அப்படி ஒரு அடி அடிக்கணும். பாவி மக்கா ஏகப்பட்ட வித்தையை கத்து வச்சிருப்ப போல இருக்க. அந்த ரகசியத்தை மட்டும் நீலாம்பரி எப்படியாவது வாங்கிரு அவகிட்ட. நீலாம்பரி நீ பெரிய டாமா இருக்கலாம், இருந்தாலும் அவகிட்ட அந்த சீக்ரெட்டை எப்படியாவது வாங்கிரு. இவர் நல்லா இருப்ப, அந்த சீக்ரெட்டை மட்டும் கொஞ்சம் ரிவீல் பண்ணா. வாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நான் கத்துக்குட்டி தான் என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க. தபாரி எந்த கத்துக்குட்டியா இருந்தாலும் லேசு சொல்லலாம், நானும் தெரிஞ்சிடுவோம்ல, எனக்கு யூஸ் ஆகும்ல அப்பப்போ. சரி ரொம்ப கெஞ்சி கால்ல விழுந்து கூத்தாடுதிய. சரி சொல்லி தரேன். நேரடியா நல்ல புரிய முடியுமா? மண்டல யார முடிய சொல்லி தரேன். இதுக்கு தான காத்து கிடக்கேன். நிறைய வேற இத வச்சு சோலிய முடிச்சிருவேன். அத ஸ்டெப் கொஞ்சம் பேக்ல போய்க்கிடணும். சூப்பர் புரிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப் இரண்டாவது ஸ்டெப் நான் எப்படி பாஸ்ல நிக்கேன்னு வட்டு பாத்துடுங்க. சூப்பர் அடிபலி. அடுத்த ஸ்டெப் இப்பதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். இந்த ஸ்டெப்போட எல்லாமே முடிஞ்சு ஃபினிஷ். எப்படி கன் மாதிரி நிக்கணும். வலிக்கவில்லை ஒண்ணு இல்ல. வலிக்கலையா? இன்னொருக்கவனே ட்ரை பண்ணுவோமா? எம்மா தாயா நல்லா இருப்பமா. போயிட்டு வா. போது எனக்கு சொல்லி இருந்தது. நல்லா நடிச்சு பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் முட்டை குழம்பு வச்சு தரட்டுமா நீ? சீக்கிரம் கொண்டாமா. அது என்ன ஸ்பெஷல் முட்டை குழம்புமா? பல்லி முட்டை குழம்பு நீ. என்ன நீலகுடி திடீர்னு அழுத? அப்பள போட்டு அடிக்கு இப்போ அழுத? அந்த சீக்கிரட் அடி கொடுத்தாலங்க. அடி சத்தமும் கேட்கல, நானும் சத்தம் போடலங்க. ஆனா வலி மட்டும் உசுறு போட மாதிரி இருந்துச்சுங்க. அவட்ட தான் இல்லைன்னு சாதிச்சுட்டேன். வலிக்குன்னு சொன்னா சிரிச்சிருவாங்க. அதாங்க அவ